ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியது, அதற்கு பிறகு நீதிமன்றத்திற்கு திமுக போனது, நீதிமன்றம் சில முக்கியமான விஷயங்கள் அப்சர்வேஷன்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதில் நிர்மல்குமார் தாவேகா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் திமுக பயப்படுது, விஜய் கரூருக்கு போனால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல. உண்மையில் திமுக பயந்து தான் நீதிமன்றத்துக்கு போகிறாங்களா, என்ன உண்மையில் என்ன நடக்குது? திமுக போட்டது ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன் தான், பயந்து போனார்கள்னு சொல்ல முடியாது. ஒரு ப்ராக்டிக்கலாக அதில் ஆரம்பத்துலேருந்து என்ன சிக்கல் இருந்ததுன்னா, ஆதவ் அர்ஜுன் எந்த வகையிலையும் அதில் சம்மந்தப்படலை. அதாவது ஒரு சிங்கிள் எஃப்ஐஆரில் 3 பேர், 3 பேரில் ஒருவர் மதியழகன், ஒரு உள்ளூர் ஃபங்க்ஷனரி, அடுத்து புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர், 3வது நிர்மல்குமார். இப்போ நிர்மல்குமார் பதில் சொல்கிறது சரிதான், ஏன்னா எஃப்ஐஆரில் அவர் பேர் இருக்கு, ஆதவ் பேர் இல்லை. அப்போ ஆதவ் பேசுனது பாலிடிக்ஸ், அவ்வளோதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அந்த பாலிடிக்ஸுக்கு பொலிட்டிக்கல் மேடையில் தான் பதில் சொல்லணும். நீதிமன்றத்தின் கதவை தட்டும் போது நீதிமன்றம் இது என்ன உங்கள் அரசியல் சண்டையெல்லாம் இங்கே கொண்டு வரீங்க என்ற கேள்வியை எழுப்பி விட்டது. இப்போ நிர்மல்குமாருக்கு அது ஒரு வாய்ப்பு ஆயிடுச்சு. ஏன் எங்களை பார்த்து பயப்படுறீங்க, முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வதில் உங்களுக்கு என்ன பயம்? பெரிய பயம் இருப்பதற்கு ஒன்று வழி இல்லை. காரணம், கரூரில் வெற்றி பெற்றது அதிமுக வேட்பாளர், அவரும் இப்போ தாவேகால இருக்கிறாரு. அதனால திமுக பயப்படுவதற்கு அதில் எதுவும் இல்லை. திமுக இதை அரசியலாக்க முயற்சித்தது, அதற்கு நீதிமன்றம் சென்றது, நீதிமன்றம் அதற்கு வழி வகை கொடுக்கவில்லை. அவங்க கொடுத்திருக்கிற ரிலீஃப் கூட ஒரு பெரிய ரிலீஃப் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதே ரஸ்டோகி கமிஷனுக்கு இவங்க முதலே போயிருந்திருக்கலாம், அங்க போய் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இவங்க அதுல ஒரு வகையான இம்ப்ளீடு பெட்டிஷன்ல ஆதவ் சொன்னது ஒரு கண்டெம்ட் அப்படின்னா, அவர் பார்ட்டியே இல்லைங்கும் போது எப்படி கண்டெம்ட் வரும்? ரெண்டாவது, ஒரு ஆணை இல்லை, உத்தரவு மீறினாதான் கண்டெம்ட் வரும், அது சாதாரண விஷயம்தான். எனவே டோட்டலா திமுகவோட லீகல் விங் எடுத்து வைத்த வாதம் சரியில்லாத, டோட்டலாவே சுப்ரீம் கோர்ட்டோட நீதியரசர்கள், அதுல ஒருவர் தமிழர், அவர் தான் பெரும்பாலான. என்ன கோரிக்கையை வச்சாங்க திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசியது? நம்ம ரொம்ப முக்கியமானது விவாத பொருளா நம்ம பார்க்க வேண்டியது, அது அரசியல் கருத்தா மட்டும் எடுத்துக்க முடியுமான்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இப்ப காவல்துறை இப்ப இவங்க கண்ட்ரோல்ல இருக்கு, இவங்களோட இந்த அரசின் காவல்துறை தான். தன் மகனுக்காக அன்றைய முதல்வர் காவல்துறையை வச்சு கொலை செய்தார் அப்படின்றது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இல்லையா? திமுக அதை எப்படி எதிர்கொண்டிருக்கணும்ன்றீங்க? அது எதுக்கு பிறகு வர்ற ஸ்டேட்மெண்ட்? இப்போ கிட்டத்தட்ட விசாரணை முடிஞ்சு போச்சுங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு ஒருத்தர், அப்புறம் 2 சிட்டிங் ஆபீசர்ஸ், ஹை லெவல் ஆபீசர்ஸ், 3 பேர் கொண்ட கமிட்டி, மானிட்டரிங் கமிட்டி மாதிரி. அது சிபிஐ விசாரணை கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. சார்ஜ் ஷீட் போட வேண்டியதுதான் பாக்கி. இதுல அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் இல்லைன்னா விட்னஸ் டேம்பரிங், அது ஓரளவுக்கு பொருந்தும். என்ன காரணம்னா, விட்னஸ் எல்லாம் கரூர்ல இருந்து தான் வரணும். அப்போ விட்னஸ்ல பெரும்பாலான விட்னஸ்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கான ஒரு சலுகை காட்டுவது, அது விட்னஸ் டேம்பரிங், அப்படி எடுத்து வைக்கலாம். ஆனா திமுகவால அதையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மக்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறத முற்றிலுமாக நிராகரிச்சா அவங்களுக்கு பாலிடிக்ஸ் இடிக்கும். மிக இயல்பாக அவர் செய்திருக்க வேண்டியது ரஸ்டோகி கமிஷனுக்கு போக வேண்டியதுதான். அதை அதை சொல்றாரு மூத்த வழக்கறிஞர், அதை சொல்றாரு. ஆனா அதை சச் ரிலீஃப் அப்படின்னு ரொம்ப எளிதா சுப்ரீம் கோர்ட் கடந்துருச்சு. அப்படியாவது ஏதாவது உங்களுக்கு ரிலீஃப் வேணும்னா நீங்க அப்ரோப்ரியேட்டா அக்கார்டிங் டு லா, இன் அக்கார்டன்ஸ் வித் லா. இதுல ஒரு கேள்வி ஷியாம், இதுல திரு வில்சன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஊடகங்களே தப்பா செய்தி போடுறாங்க, நாங்க விஜய் கரூருக்கு போக வேண்டாம்லாம் நாங்க சொல்லவே இல்லை, தப்பா போடுறாங்க, எங்களுடைய கோரிக்கை என்பதே வேறு அப்படின்னு. இதை தாவேகா தரப்பு இல்ல விஜயை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த இடம் தான் எனக்கு ஒரு விளக்கம் நீங்க கொடுக்கணும், ஒரு தெளிவு கொடுக்கணும். பெட்டிஷன் பூரா படிச்சு பார்த்தா அப்படியான கோரிக்கை வைக்கல, அது சரிதாங்க. வில்சன் சொல்றதுல அந்த பாயிண்ட் சரிதான். திமுக அப்படியான கோரிக்கை வைக்கல. ஆனா இம்ப்ளைடு மீனிங் அதுதானே, அப்படித்தானே அந்த மீனிங் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்க ஒரு பெட்டிஷன் போடுறீங்க, பெட்டிஷன்ல இப்ப ரிலீஃப் கேட்கறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ரிலீஃப் கொடுத்தாங்க அப்படின்னா இவர் போக முடியாதுன்னு தானே வரும். சோ மறைமுகமாக அப்படித்தானே கொள்ளப்படும். எனவே அதாவது மக்கள் மத்தியில என்ன மாதிரியான உணர்வு ஏற்படுதுங்கிறதான் பாலிடிக்ஸ்ல முக்கியம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பெரிய லீகல் பாயிண்ட் எல்லாம் ஜனங்க புரிஞ்சுக்க போறது இல்ல. ஜனங்க இப்ப என்ன நினைப்பாங்க, நமக்கு ஒரு ரிலீஃப் வருதுங்க, அந்த ரிலீஃப் திமுக வேணாம்னு சொல்லுது, ரிலீஃப் கொடுக்கறதுக்காக முதலமைச்சரே வராரு, அவர் முதலமைச்சர் வர்றதை இவங்க தடுக்கிறாங்க, அப்படித்தான் அது பொது புத்தியில அப்படித்தானங்க வரும். அது திமுக ஏன் அதை புரிந்து கொள்ளவில்லை? உண்மையிலேயே அந்த அந்த கரூர் பயணத்துல திமுக வேற போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? உண்மையில அதை பொலிட்டிக்கலாவும் எப்படி திமுக பாக்குதுன்னு முதலையும் திமுக அப்பவும் முதல்ல ஆரம்ப கட்டத்துல இதை பொலிட்டிக்கலா பாக்கலங்க. முதலமைச்சர் உடனே விரைந்து போனார். அன்றைய முதலமைச்சர் அவர் என்ன சொன்னாரு, எந்த ஒரு தலைவரும் தொண்டர்கள்
மரணம் அடையணும்னு விரும்ப மாட்டாங்கன்னு தான் அவர் சொன்னாரு. ம். அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நியூட்ரலா தான் அவர் ஆரம்ப கட்டத்துல, அதாவது செப்டம்பர் 27 நடந்தது, 28ல இருந்து 30 வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. இல்ல இது நான் கேட்பது opportunity- ஷாம் ப்ளீஸ், இது இந்த இடம்ன்றது இப்ப விஜய், இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நீங்க உச்சநீதிமன்றம் திமுக தரப்பு போறாங்க, அதற்கு முன்பே தாவேகா தரப்புல விஜயை போவிடாம சதி செய்யறாங்கன்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப திமுகவுக்கு இப்படி தாவேகா எதிர்வினை ஆற்றும்லாம் தெரியும் இல்ல. உண்மையில திமுக என்ன நினைச்சு நீதிமன்ற கதவுகளை நாடுறாங்க? திமுகவின் அரசியல் நகர்வை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ஷாம்? திமுக அரசியல் நகர்வை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்னா, ஏதாவது ஒரு வகையில ஒரு ரிலீஃப் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கும். ஆதவ் அர்ஜுன் பேசுனது கொஞ்சம் வரம்பு மீறிய பேச்சுதாங்க. எங்களுக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கு, அந்த கணக்கை நாங்க தீர்க்க போறோம்னு ஒரு அமைச்சர் சொல்லும் போது அது ஒரு வகையான கலடா மாறிடுது. அதனால நீதிமன்றம் அதை கேட்டு கண்டிக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கிறாங்க. நீதிமன்றம் அதை எப்படி எடுத்துக்கிடுச்சுன்னா, இது ஃப்ரீ ஸ்பீச் தானே, பொலிட்டிக்கல் ஸ்பீச் தானே, அதுக்கு நீங்க பொலிட்டிக்கலா பதில் கொடுங்கன்னு அவங்க வேற ரூட்ல பயணம் போயிட்டாங்க. இந்த இடத்துல உள்ள சிக்கல் அதுதான். திமுகவுக்கு லீகலா செட்பேக், பட் அவங்களோட ஓன் பாலிடிக்ஸ்க்கு அது ஓகே தானே. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தாவேகாவுக்கு எதிரான அரசியல் களமாடுறாங்க. கரூர் சம்பவத்துக்கு காரணமே தாவேகா தாங்கிறது அவங்க நிலைப்பாடு. அந்த அரசியல் பார்வைக்கு திமுக எடுத்து வைத்தது சரிதான். பட் லீகலா ஒரு செட்பேக் வந்திருக்கு அப்படின்றீங்க. லீகலா நிச்சயமா செட்பேக் தான்.